பிசின்னு வந்து என்னன்னா, நமக்கு பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுக்கு அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸு அதெல்லாம் அவங்க குடுப்பாங்க. எப்படி என்ன ப்ரொசீஜர் இங்க யூகேல என்ன ப்ரொசீஜர் அதெல்லாம் கைட் பண்ணுவாங்க. ஆனா வந்து அது என்ன விஷயம்னா, நம்ம கோர்ஸ் முடிச்ச உடனே வந்து உடனே நம்ம பிஸ்னஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிரலாம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அவங்க வந்து ஒரு 1 இயர் ப்ரோகிராம் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஏப்ரல்ல நம்ம அப்ளிகேஷன் போடணும், இல்ல செப்டம்பர்ல அப்ளிகேஷன் போடணும். ஸோ அப்ளிகேஷன் போட்டு நம்ம ஐடியா நல்லா இருக்கு. இல்லன்னா ஐடியா வந்து கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் தானே அப்ளை இல்ல இப்பவே அப்ளை இப்பவே அப்ளை பண்ணலாம். பண்ணலாம். அது நம்ம ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னா, அவங்க ஓகே நம்ம இது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து எடுப்பாங்க. அப்படி இல்லன்னா, அந்த ஐடியாவ வந்து ரிஃபைன் பண்றதுக்குன்னே வந்து 1 மந்த்தோ ஏதோ 1 1/2 மந்த்ஸோ ப்ரோகிராம் இருக்கு. ஸோ நம்ம போய் அவங்க கிட்ட ஐடியா சொல்லி, அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி, நம்ம எப்படி பிட்ச் பண்றது அதெல்லாம் நம்ம அந்த ஐடியா ரிஃபைன் பண்ணுவாங்க அவங்க அந்த பிசினஸ் செட்டப்க்கு ஏத்த மாரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ரோகிராம்க்கு அப்ளை பண்ணலாம். அது வந்து எப்படின்னா 1 இயர் மினிமம் 1 இயர்ன்னு நெனைக்கிறேன். 1 இயர் ப்ரோகிராம். ஸோ 1 இயர் கழிச்சு தான் நீங்க பிசினஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால அது வந்து நீங்க டைரக்ட்டா பிசினஸ் பண்ணலாங்கிறது இல்ல. உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் குடுப்பாங்க. நீங்க அந்த 1 இயர்ல வந்துட்டு நீங்க வேலை பண்றதுன்னா பண்ணணும். அந்த பிசினஸ்ல இருந்தே நீங்க வந்து சம்பாரிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. கிடையாது. ம். அந்த பிசினஸ் எப்படி நீங்க டெவலப் பண்ணி அத எப்படி அது வந்து எஸ்டாப்லிஷ் அவங்களுக்கு பண்றீங்க 1 இயர் அப்படின்றதுக்கு சப்போர்ட் ப்ரோகிராம். பண்றாங்க. அந்த ப்ரோகிராம் முடியறப்போ நீங்க வந்து பிசினஸ் செட்டப் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ்டாப்லிஷ்